முடியாது. இப்ப நம்ம ஒவ்வொரு ஆஸ்பெக்டாவே பார்ப்போம். லக்னத்திலே இருந்து ஆரம்பிச்சே பார்ப்போம். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மறுபடியும் ஒரு ரீகேப், காரகத்துவம் அப்படிங்கறத பார்ப்போம். பாவம் அண்ட் காரகம். இப்ப பாவம் அப்படிங்கிறதுக்கும் காரகம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பாவம்னா லக்னத்திலே இருந்து ஆரம்பிச்சு 1ஆம் வீடு 2ஆம் வீடுன்னு சொல்றேன் இல்லையா, அது பாவம். இப்ப லக்னம் இருக்கிறதுனா முதல் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்றது. அந்த கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொழில் இருக்கு இல்லையா, அவளுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி, கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிக்கு பேர் தான் காரகத்துவம் அப்படிங்கிறது. காரகத்துவம். இப்ப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லக்ன பாவம் முதல் பாவம் லக்னம் அப்படிங்கிறது. அப்ப லக்ன பாவத்துக்கு கொடுக்கப்படுற லக்னத்துக்கு எது எது சாரும், அந்த லக்னத்தை வச்சு நம்ம எது எது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லக்னம்ங்கிறது தான் தனுஸ்தானம் அப்படிங்கிறோம். கேக்குறது இல்லையா சார்? என்ன லக்னம் அப்படிங்கிறது தான் தனுஸ்தானம், சரீரம், உடம்பு. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம கம்பேர் செஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல நிக்கிற கிரகம் அண்ட் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றேன் இல்லையா, ராசி அதிபதி, ராசி அதிபதி, அவளை வச்சு நம்ம இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. லக்னம் அப்படிங்கிறது சரீரம், சரீரம் இல்லையா? அப்போ இங்க என்னென்ன கிரகங்கள் வந்து நம்மளுக்கு இதுல கான்டாக்ட்ல வர்றதுன்னு பாக்குறோம் அப்படின்னா, லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார். அந்த அதிபதி அவர் சந்திரன் உச்சம், பிளஸ் அந்த அதிபதி இருக்காரு இல்லையா சுக்கிரனும் உச்சம். அந்த சரீரம் அப்படின்னு பாக்குறப்போ சந்திரனும் அழகு, வளர்பிறை சந்திரன் இல்லையா இவர், சூரியன்ல இருந்து தள்ளி வந்துட்டு இருக்கார். சுக்கிரன் அப்படிங்கிறதும் அழகு, புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், இது எல்லாமே அழக குறிக்கக்கூடியது. அதுலயும் புதன் வந்து இளமை, ரொம்ப ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா புதன் வந்து இளமையை குறிக்கும். அழகு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், புதன் இவ எல்லாமே அழகை குறிக்கக்கூடியவா. இவர் பாக்குறதுக்கு லட்சணமாவே இருப்பார். இல்ல இளமைனா என்னது புரியல எனக்கு. இளமைனா ஒரு சிலர் வந்து 60 வயசு ஆனாலும் 40 வயசு 30 வயசு மாதிரி தெரியவா. ஓ யங்கா இருக்கிறது, யங்கா தெரியறது, யங்னஸ். அவர் வந்து ஒரு யங்னஸ் குறிக்கக்கூடியவர் புதன், யங்னஸ் குறிக்கக்கூடியவர். சிலர் வந்து உடம்பு வயசானாலும் மனசு ரொம்ப யங்கா இருக்கும். அதுவும் ஏதோ ஒரு வகையில புதன் வந்து சம்பந்தப்பட்டிருக்கணும். அப்ப தனுஸ்தானம் சரீரத்தை வச்சு பார்க்கும் பொழுது இவர் வந்து அழகாதான் இருக்கணும், ஃபேரா இருக்கணும், அழகா இருக்கணும், பாக்குறதுக்கு நன்னா இருக்கணும், லட்சணமா இருப்பார், அவலட்சணமா இருக்க மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த தனுஸ்தானம் லக்னத்தை வச்சு பார்க்கும் பொழுது இல்லையா. அடுத்து வந்து 2ஆம் இடம் தான் வந்து நம்மளுக்கு குடும்பஸ்தானம். ஆமா, 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். இப்போ நம்ம லக்னத்தை ஆயுஷும் பார்க்கணும். லக்னம் அப்படிங்கிறது ஆயுஷை குறிக்கக்கூடியது நிறைய இருக்கு. அதுல மெயினா வந்து சரீரம், ஆயுசு, இந்த அங்கஹீனங்கள் சொல்றோம் இல்லையா, அங்கஹீனங்கள் நன்னா இருக்கிறது, பாடி வந்து நன்னா இருக்கா, லட்சணமா இருக்கா, அவலட்சணமா இருக்கா, அங்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது லக்னம். அப்ப இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு அந்த லக்னம் நன்னா இருக்கு, அப்ப பாடி நன்னா இருக்கும், உடம்பு நன்னா இருக்கும், அப்பியரன்ஸ் நன்னா இருக்கும், ஃபேரா இருப்பார், பார்க்க நன்னா இருப்பார், அவலட்சணங்கள்லாம் எதுவும் இல்லை, லட்சணமா இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப 2ஆம் இடம் அப்படிங்கும்போது வாக்கு, 2ஆம் இடம் வாக்கு, குடும்பம், செல்வம் இல்லையா, செல்வம், அது எல்லாமே. இப்ப 2ஆம் இடத்த அதிபதி யாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. புதன் எப்படி இருக்கார்? நீச்சமாயிட்டார். 11ஆம் இடத்துல நீச்சமாயிட்டார். அப்ப இவருக்கு அப்ப புதன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒண்ணு கொடுக்கணும், ஒண்ணு கொடுக்காம இருக்கு. எப்பயுமே சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லா கிரகமே நல்ல கிரகம் தான், அதே சமயம் எல்லா கிரகமே கெட்ட கிரகம் தான் இல்லையா. எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான், அதே சமயம் எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் தான். இப்போ இவர் எதை தரார் அப்படின்னா, இந்த புதன் தர வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா வித்தியைய தந்துடுறார், அறிவை தரார். அப்ப 2ஆம் இடம் வந்து நம்மளுக்கு ஐஸ்வர்யம், பணம் வரவு அப்படிங்கிறப்ப அவர் சேர்ந்து இருக்கிறது சுக்கிரன் கூட, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துடுறார், பணத்தை கொடுத்துடுறார்.
ஆனா என்ன பண்றாருன்னா குடும்பாதிபதி நீச்சம் ஆயிட்டதுனால குடும்பத்துல இருந்து விலக்கி வைக்கிறார். ஐஸ்வர்யகாரகன் கூட சேர்ந்து இருக்காரு, அதனால ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்றேன். இல்லையா? ஐஸ்வர்யகாரகன் இல்லையா சுக்கிரன்? லக்னாதிபதியும் அவரே தான். இப்ப லக்னம் நன்னா இருக்கு அப்படின்னா அவருக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சுதானே ஆகணும். இப்ப ஐஸ்வர்ய காரகன் கூடவே சேர்ந்து இருக்கிறதுனால ஐஸ்வர்யத்தை கொடுத்துடுறார். ஆனா அந்த குடும்பாதிபதி நீச்சம் ஆயிடுறதுனால குடும்பத்துல அஃபெக்ஷன் இல்ல, இவருக்கு கிடைக்கல, இவராலையும் யாருக்கும் அஃபெக்ஷன் கிடைக்கல, குடும்பத்தை வந்து டிஸ்டன்டா இருக்காரு. இல்லையா? இப்போ 3ஆம் இடம், 3ஆம் பாவம், தைரியம், இளைய சகோதரம். நல்லா கொஞ்சம் அந்த தைரியம்னாவே எல்லாம் வந்துருது. சண்டை போடுறதும் சரி, சண்டை போடாம இருக்கிறதும் சரி, நல்ல தைரியமா இருக்கிறதும் சரி, அதே சமயம் தைரியம் இல்லாம இருக்கிறதும் சரி. அவர் உச்சமாவே தான் இருக்காரு, தைரியசாலியா தான் இருப்பார். இவர் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நேற்றுக்கு நம்ம பேசணும் இல்லை, இவர் தைரியம் இருக்காது அப்படி, அது சும்மா சொன்னேன் நான். அவரு நம்ம நேற்றுக்கு ஃபுல்லாவே லக்னாதிபதி நீச்சம்ன்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தோம் உங்ககிட்ட. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இல்லையே நீங்க தப்பா சொல்றீங்களே அப்படின்னு கேட்பேன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. மறக்காம இருக்கும்ல, மறுபடியும் இன்னொரு தடவை எனக்கும் மறக்காம இருக்கும், உங்களுக்கும் மறக்காம இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. சும்மா சும்மா ஒரு விஷமத்துக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. கிரகமாத்திரம் தான் விஷமம் செய்யணுமா, நான் செய்யக்கூடாதான்னு. அதனால தைரியமா தான் இருப்பாரு. நீங்க சொன்ன பாயிண்ட் பர்ஃபெக்ட் பாயிண்ட். அந்த மங்களன் அங்க பாத்துடுறாரு தைரியஸ்தானத்தை. மறைவா இருந்தாலும் மங்களன் பாக்குறாரு, தைரியத்துக்கு அவர் தான். அந்த அதிபதியும் வந்து உச்சமா இருக்காரு அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை, இவருக்கு தைரியத்துக்கு பிரச்சனை இல்லை. 3ஆம் இடம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானம், கல்வி, சுகம். அங்க யோககாரகன் ராகு இருக்கார். ராகு அங்க தனியா இருக்கார், குரு பார்வை இல்லை அப்படின்னா அதிகமாவே தான் விஷமம் செஞ்சிருக்காரு. ரொம்ப ஒரு இதுவான இல்லீகல், இவரா விரும்பி இன்னும் கூட கொஞ்சம் தேவையில்லாத பழக்கங்கள் இவராவே தேடி போறது, உண்டாக்கிக்கிறது. குரு பார்வை இருக்கே, பார்வை குரு இல்லாம இருந்தா, இன்கேஸ் இல்லாம இருந்ததுன்னா இவர் வந்து பை பை என்போர்ஸ்மெண்ட் இல்லாம இவரே கூட நிறைய பழக்கங்கள்ல அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால அப்படி அவருக்கு எதுவும் பண்ணாம இருந்திருக்கு. ஆனாலும் அந்த ராகு பண்ண வேண்டிய உபதிரவங்கள் எல்லாமே பண்ணிருக்கு டு சம் எக்ஸ்டெண்ட். குரு பார்வை வந்து இருக்கிறதுனால அவருக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் நீங்க இப்ப நீங்க முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த ராகு கேத்து அவ பிஹேவ் பண்றது அதான் ரொம்ப சேலஞ்சிங் ப்ரெடிக்ட் பண்றது. ஏன்னா அவ எப்படி, அவளுக்கு ஸ்தானம் கிடையாது அது, அண்ட் அவ நீச்சம் தான், ஐ மீன் அசுப கிரகம் தான் ராகு கேத்து. ஆனா நீங்க இது சொல்லியிருக்கேன், அவ எந்த வீட்டுல இருக்காளோ அந்த அதிபதி போல அவ பண்ணுவாங்க. அப்ப இங்க வந்து சூரியனோட வீட்டுல இருக்கு ராகு இல்லையா, இது வந்துட்டு சிம்மனோட வீட்டுல இருக்கு, சூரியன் உச்சமா இருக்கார். ஆனா ராகு சூரியனும் பெரிய பகை, அவளுக்கு சேரவே செய்யாது. அப்படி இல்லை. இப்ப வந்து ராகுங்கிறதே மறந்துடணும். ராகு இல்லாம அந்த இடத்துல சூரியன் என்ன வேலை செய்வார்? ராகுவா இல்லாம அந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சூரியன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ராகு செய்யறாரு இப்போ. அப்ப 4ஆம் இடத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடுறாரு, சுகத்தை கொடுத்துடுறாரு, தங்கறதுக்கு நல்ல இடத்த கொடுக்குறாரு, ஏசி கொடுக்குறாரு, ஃபேன் கொடுக்குறாரு, கார் கொடுக்குறாரு. இவர் எங்கேயாவது டிராவல் பண்ணனா கூட கம்ஃபர்ட்டா ஒரு டிராவல் பண்ணக்கூடிய சூழலை உண்டாக்கி கொடுக்குறாரு. நான்காம் இடம் சுகஸ்தானம், கல்வி நன்னா இருக்கு, எஜுகேஷன் வைஸ் நன்னா இருப்பார். ரொம்ப நல்ல நல்ல கூர்மையா நல்லா கிராஸ் பண்ணி படிக்கிறவரா இருப்பார். கல்வியில எல்லாம் நல்லா இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவருக்கு. நல்லா வெல் எஜுகேட்டடா இருப்பார், நாலேஜபிள் பர்சனா இருப்பார், நன்னாவே இருப்பார். 5 பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, பூர்வ புண்ணியம், நீச்சமாயிடுறாரு நம்மளுக்கு. அப்ப பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து அப்பா சைடு இருந்து வரக்கூடிய சப்போர்ட், எஃபர்ட், அவர் சைட்ல இருந்து வரக்கூடிய எல்லா வகையான சப்போர்ட்டும் பூர்வ புண்ணியம். பிளஸ் புத்திரஸ்தானம் இல்லையா? அப்படி அந்த அதிபதியே வந்து அங்க நீச்சமாயிடுறாரு. பிளஸ் வந்து 5ஆம் இடம் வந்து நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவல். இவர் வந்து நம்ம முன்ன பார்த்த ஜாதகங்கள் மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாலாம் இருக்க மாட்டார்.
நீச்சமாயிடுறாரு இல்லையா, சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தாலுமே அந்த இடத்த அதிபதி வந்து நீச்சமாயிடுறதுனா ரொம்ப பகவான் இருக்கார் அப்படின்னா கூட சில சமயம் சான்ஸ் உண்டு. பகவான் இருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆக்கி இருப்பாரா, என்ன அப்படி தவிக்க விட்டுருப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவார். ஏதோ இருக்கார், ரைட், பகவான் இருந்தா இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்தது, அவர் இருந்தா எனக்கு என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன, அவர் வேலையை அவர் பார்க்கணும், என் வேலையை நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாலாம் இருக்க மாட்டார். 5 அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு 5, 9 கூட. 5, 9 பாக்கியஸ்தானம். லக்னம், அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அந்த ஸ்பிரிச்சுவலுக்கு, இந்த ஜப தபங்கள், ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு நம்ம 12ஆம் வீட்டும் பார்க்கிறோம் உண்டு இல்லையா, 12th 12ஆம் வீடு ஸ்பிரிச்சுவல் இல்லையா, ஞானத்துக்கு 12ஆம் இடம் அது அயனசேனஸ்தானம், ஞானத்துக்கு சொல்றோம். ஸ்பிரிச்சுவலுக்கு மெயினா வந்து 5 தான். 5, 9 தானா? ஓகே ஓகே. பூர்வ புண்ணியம். அப்ப இவனுக்கு பசங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாமா? இதுக்குன்னா சுபகிரக பார்வையும் இல்லையாங்க. அதுதான் ஒண்ணு. இப்போ 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாயிட்டார், குடும்பஸ்தான அதிபதி நீச்சம். 5ஆம் இடத்து அதிபதி அவர் தான் நீச்சம். 9ஆம் இடத்து அதிபதி நீச்சம். நம்ம இதெல்லாம் தானே பாக்குறோம். 7ஆம் இடத்து அதிபதி நீச்சம். யாரு? மங்களன். மங்களன் வந்து நீச்சமாகல, சொந்த வீட்லயே இருக்காரு. மங்களன் நீச்சமாயிடுது. மங்களன் வந்து சொந்த வீட்லயே இருக்காரு 7. ஆனா 2 குடும்பமும் கொஞ்சம் பிரச்சனை தான். இது புத்திரஸ்தானமும் கொஞ்சம் பிரச்சனை தான். பாக்கியஸ்தானமும் பிரச்சனை தான். 9 அப்படிங்கிறப்ப இவருக்கு டிலே தான் ஆகும். ஒரு ஃபேமிலி, இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி அமையறதுக்குமே டிலே தான், ரொம்ப டிலே தான் ஆகும். அப்ப அது சொல்லலாம் இல்லையா, புத்திர பிராப்தி எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா, டிலேன்னு சொல்லலாம். இப்போ குரு அப்படிங்கிறவர் தானே தனபுத்திர காரகன். அவர் குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். புத்திர பிராப்தி அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஆமா, கட்டாயமா குடும்பம் அமையும். ஆனா டிலே. இப்போ குடும்பஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து அந்த குடும்பஸ்தானாதிபதியும் நல்ல பொசிஷன்ல இருந்தாருன்னா ஊர்ஜிதமா சொல்லலாம், கட்டாயம் இதுவும் கட்டாயமா குடும்பம் அமையும். ஆனா கொஞ்சம் டிலே தான் ஆகும். அந்த குரு பார்வை இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி நீச்சமாகிறதுனால. இப்ப 7ஆம் இடம் தான் கலத்திர ஸ்தான அதிபதி. 7ஆம் இடம் இவருக்கு கலத்திர ஸ்தானாதிபதி. கலத்திர ஸ்தானாதிபதி வந்து அவருக்கு 12ல மறைஞ்சு இருந்தாலுமே ஆட்சியா தான் இருக்காரு. நம்ம அது ஆட்சி உச்சம் வந்து மறைவுல இருந்தாலுமே ஆட்சி உச்சத்தை வந்து நம்ம மறைவுன்னு எடுத்துக்க தேவையில்லை. 3, 6, 8, 12ல இருந்தாலுமே கூட அதை வந்து நம்ம மறைவு, அவளால ஹெல்ப்பே செய்ய முடியாது அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. ஆட்சியில இருக்காரு, அவ்வளவுதான். 7ஆம் இடத்து அதிபதி மறைவா இருந்தாலுமே கூட ஆட்சியா இருக்காரு. இந்த ஜாதகத்திற்கு கலத்திரக்காரகன், கலத்திரஸ்தான அதிபதி அவர். இந்த ஜாதகத்துக்கு கலத்திர ஸ்தான அதிபதி. சோ அவர் வந்து நன்னாவே இருக்காரு. அப்படிங்கிறப்ப இவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அமையும். ஆனா இவர் அதே மாதிரிதான், இவர் பட்டும் படாம தான் இருப்பார். எப்படி இருப்பார், என்ன சொன்ன? பட்டும் படாம இருப்பாருன்னா ரொம்ப குடும்பத்தோட அட்டாச்மெண்டா இருப்பாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட் தான். அது ஏன் சொல்றீங்க அப்படி? குடும்பஸ்தான அதிபதி நீச்சம், 5ஆம் இடத்து அதிபதி நீச்சம், பாக்கியஸ்தான அதிபதி நீச்சம், 7ஆம் இடத்து அதிபதி மறைவு, கலத்திரஸ்தான அதிபதி மறைவு, கலத்திர காரகன் உச்சமா இருக்காரு. நேற்றுக்கு இது கூட நான் உங்களுக்கு கொஞ்சம் மாத்தி தான் சொன்னேன். இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி மங்களன். ஜென்ரலா நம்ம ஸ்பௌஸ்ன்னு சொல்றது வந்து சுக்கிரன் தான். ஆமா இல்ல, நேத்திக்கு வந்து நான் நீங்க சுக்கிரனா மங்களனான்னு கேட்டப்போ மங்களன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நானு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஸ்பௌஸ் அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து சுக்கிரன் தான். ஆமா ஆமா, அதான். சோ அவர் வந்து உச்சமா இருக்கிறதுனால இவருக்கு வந்து இதுக்கு தனத்துக்கு, தானியத்துக்கு, இருக்கிற இடத்துக்கு, சுகத்துக்கு, அதுக்கெல்லாம் எந்த குறைவும் கிடையாது. 5 முடிஞ்சு 6ஆம். ஆமா 5, 6ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அது வந்து வியாதி. அது சுக்கிரன் அதிபதி. ஆமா, சுக்கிரன் வந்து அதிபதி. அவர் வந்து 11ல இருக்கார். லக்னாதிபதியும் அவர் தான். எப்பயுமே சார் நம்ம 6ஆம் இடத்து அதிபதி வந்து ரொம்ப பவரா இருக்கக்கூடாது. ஓஹோ, அப்படியா? 6ஆம் இடத்து அதிபதி வந்து ரொம்ப உச்சமா இருக்கார் அப்படின்னா அவர் கொஞ்சம் உபதிரவம் தர்றதுக்கு சான்சஸ் உண்டு.
ஆனா இந்த ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதியே அவர் ஆயிடுறார் இல்லையா? ஆமா, லக்னாதிபதி ஆயிடுறதுனால அவர் அந்த சரீரத்தை பாதுகாத்து தான் தீரணும். அந்த உடம்ப அவர் பாதுகாத்து தான் ஆகணும். உச்சமா இருக்காரு அப்படிங்கிறப்ப வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஜாதகத்துக்கு அவர் ரோகக்காரகன் வந்து பெருசா எதுவும் உபதிரவம் செய்ய மாட்டார் இந்த ஜாதகத்துக்கு. உச்சமா இருக்காரு, 6ஆம் இடத்து அதிபதி 11ல உச்சமா இருக்காரு. அப்ப ரோகம் நிறைய இருக்கணுமே, ருணச்சத்துரு ரோகம், கடன்லாம் நிறைய இருக்கணுமே அப்படின்னா அப்படி இருக்காது. ஏன்னா லக்னாதிபதியே அவர் தான். 7 கலத்திரக்காரகன் வந்து மறைஞ்சு போறார். 12ல மறைகிறார். 7ஆம் இடம்னா நம்மளுக்கு என்னன்னா குடும்பம் அப்படிங்கிறது, திருமணம், விவாகம், அப்புறமா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், அஃபயர்ஸ் அதெல்லாம் 7 தான். ஆமா, திருமணம்னா அது அப்படியே ஆப்போசிட் தானே. லீகல் அஃபயர், நம்ம அஃபயர்னு சொல்ல முடியாது. லீகலா வந்து நம்ம ஒருத்தர் கூட குடும்பம் நடத்துறோம் 7ஆம் இடம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்க வேண்டியது. அதுவும் எல்லாத்துக்குமே நம்ம இப்ப எதெல்லாம் சொல்றோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். 2ஆம் இடம் குடும்பம். மங்களத்தோட 8ஆம் பார்வை இருக்கேங்க. அதுதான். அப்போ வந்து இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுல அவரோட பார்வை மங்களன் வந்து அங்க மறைஞ்சு இருந்தாலுமே ஒன்னும் ஆட்சி, இன்னொன்னு மங்களன் அங்க பாக்குறாரு, சொந்த வீட்டையே பாக்குறாரு. அப்படிங்கிறப்போ உபதிரவம் செய்ய மாட்டார் 7ஆம் இடத்துக்கு. இந்த பார்ட்னர்ஸ், பிசினஸ்ல, ஸ்டடீஸ்ல பார்ட்னர்ஸ், இது எல்லாமே வந்து 7ஆம் இடம் தான். 8 7 8ஆம் இடத்து அதிபதி தான் குரு. ஆயுசு, சந்தோஷம். அப்புறம் அவர் கேந்திரத்துல இருக்காரு. ஆமா, கேந்திரத்திலேயே இருக்காரு, 10ல இருக்காரு. 8ஆம் இடத்து அதிபதி. 8ங்கிறதும் ஒரு வகையில பண வரவு, தனஸ்தானம். 8 அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய தனங்கள், இது எல்லாமே 8. அவர் வந்து அதிபதி 10ல இருக்காரு. அப்போ ஆயுசு நன்னா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதி, அவர் தான் நீச்சமாயிடுறார் இல்லையா? தர்மஸ்தானம் அப்படிங்கிறோம். இப்ப இவருக்கு தர்ம சிந்தனைகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதாவது இவர் வந்து அதர்மின்னு சொல்ல வரல. நம்ம சிலர் இப்ப இருப்போம், நம்ம கையில ஒரு 10 ரூபாய் இருக்கு, பாடசாலையிலயோ இல்லைன்னா கோ சம்ரட்சணத்துக்கோ யாரோ வேத பண்டிதால ஏதோ ஒரு டொனேஷன் கேட்கிறா, நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்டு மீதி நம்ம வச்சுப்போம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இருக்காரு. இவர் அப்படி இருக்க மாட்டாரு. எனக்கு வேணும், தர்மத்துல, தர்ம சிந்தனையில அவ்வளவா நாட்டம் இருக்காது. இவரும் தர்மத்துல இருப்பார். அப்ப அப்படி சொல்லலன்னா என்ன நினைக்கிறேன் கேட்டா, அவரோட இந்த இதெல்லாம் ஆச்சு இவ்வளவு இந்த பசங்கள் கூட இதெல்லாம் இந்த அஃபேர் மாதிரி தான் அது. அப்ப அது என்ன நினைச்சேன்னா, அது எப்படியாவது காணறதா இங்கே அதான் பாத்துட்டு இருந்தேன். அது ராகு தான் காரணம். அந்த ராகு தசையில அந்த சனி புத்தி இருந்தது. மங்களன் சனி எங்கேயாவது மீட் ஆகுறதான்னு பாருங்க. நேருக்கு பார்த்தோமே, அது சனி இருந்தது. அந்த சனியோட புத்தி சனி புத்தி ஆச்சா. சனிக்கு அடுத்து என்ன? சனிக்கு அடுத்து இவர் புதன். புக்தி தானே சொல்றேன் நீங்க. புக்தி. சனிக்கு அப்புறம் புதன். இந்த சமயம் எல்லாம் அவருக்கு பிரச்சனையா தான் இருந்தது, இந்த 2012 இருந்து 17. ஆமா, 18க்கு அப்புறம் தான் கொஞ்சம் டீசெண்டா இருக்காரு. ஆமா, அந்த கேது, புதன் எல்லாமே நீச்சம் தானே. விட்டுறாரு. ராகுல அந்த புத்திய வந்து அவர் பேதலிக்க விட்டுறார். அடுத்து வந்து சனி நீச்சம், பாகியஸ்தானாதிபதி. தர்மம் இல்லையா? அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அதர்மம். ஆமா, அது அதர்மம் தானே. ஆமா, தர்மத்துக்கு அப்பாற்பட்டது அது. சோ அப்படிங்கிறப்ப அந்த சனி தர்மஸ்தானாதிபதி அவர் நீச்சமாயிடுறார். அவர் தர்மத்துக்கு புறம்பா நடக்கிறார். அது ஒண்ணுதான் ரீசன், வேற எதுவுமே இல்ல ஜாதகத்துல. மீதி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அதனாலதான் மீதி எல்லாமே மனசு நல்ல மனசுதான், கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் மத்த வாழ்க்கை. ஆனா இது ஒரு கில்ட்டி கான்சியஸ் தான் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். ஜாதக ரீதியா எந்த பிரச்சனையுமே இல்லை அவருக்கு. 8 9ஆம் இடத்து அதிபதி அங்க மறைகிறார். அந்த 9ஆம் இடத்து அதிபதியினுடைய புத்தி நடக்கிறப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு அவருக்கு.
ராகு எப்பயுமே இதெல்லாம் இந்த மிஸ்டீரியஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணிடுவார். ராகு தசையிலையா? ஆமா, ராகு எப்பயுமே, ராகு வந்து யோகம் இல்லையா அவர், யோகம் போகம். கேத்து தானே ஞானகாரகன். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் முன்ன சொன்னேன், இப்ப யார்கிட்ட எது இல்லையோ அதை நோக்கிதான் நம்மளோட மனசு அதிகமா நாடின்னு இருக்கும். இப்ப என்கிட்ட தங்கம் இல்ல, தங்கத்தை நோக்கியே மனசு இருக்கும். தங்கம் வந்துருது, நிறைய வந்துருதுன்னா அடுத்து பிளாட்டினம் நோக்கியும் வைரத்தை நோக்கியும் மனசு ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ ராகுக்கு தலை உண்டு, தலை இருக்கு, சரீரம் இல்ல. ராகுக்கு தலை இருக்கு, உடம்பு இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா உடம்பினுடைய சுகபோகங்களை நோக்கி ஓடிண்டே இருக்காரு. இல்ல இல்லையா அவர்கிட்ட உடம்பு இல்ல இல்லையா, உடம்பு இல்ல, அதனால சுகபோகங்களை நோக்கி ஓடிண்டே இருக்காரு அவர். கேத்துவுக்கு சரீரம் உண்டு, தலை இல்ல. கேத்துவுக்கு சரீரம் உண்டு, தலை இருந்தாதான் நம்ம சிந்திக்க முடியும், ஞானத்தை அடைய முடியும், சிரவணம் பண்ண முடியும், மனநோ நிதித்தியாசனம் எல்லாம் பண்ண முடியும். தலை வேணுமே. அப்ப அவர் ஞானத்தை நோக்கி ஓடுறார், அறிவை நோக்கி ஓடுறார். கேத்து அதனாலதான் ஞானகாரகன், ராகு வந்து யோககாரகன், போககாரகன். கேத்து. சோ அதனால அந்த கேத்து ஆல்ரெடி நீச்ச தசை நடந்துட்டு இருக்கு, குரு பார்வை இருக்கிறதுனாலயாவது இது வரைக்குமாவது தப்பிச்சார் அவர். ஆமா, 10 ஜீவனஸ்தானம் பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த ஜீவனஸ்தானாதிபதி நீச்சமாயிட்டார். சோ இவர் பிசினஸ் பண்றதை விட ஒரு ஜாப் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். பண்றதை விட ஜாப் பண்ணலாம், நல்லா கிடைக்கும், நல்ல ஜாப் வரும், நல்ல நாலேஜபிள் பர்சன், அந்த ஜாப்ல நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுவார், நல்ல கைடன்ஸ் கிடைக்கும், நல்லா இருப்பார். 11 லாபஸ்தானம், அந்த லாபஸ்தானாதிபதி தான் 10ல இருக்கார், கேந்திரத்துல இருக்கார். குரு 10ல இருக்கார். வீனஸ் லக்னாதிபதியா வந்து உச்சமா இருக்கார். அப்படிங்கிறப்ப இவருக்கு நல்லாவே இருக்கும், லாபம் நல்லா இருக்கும், பிசினஸ் நல்லா பண்ணலாம். பிசினஸ் இல்ல, ஜாப்ல நல்லா லாபம் கிடைக்கும் அவருக்கு, ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். அண்ட் 12ஆம் ஸ்தானம் அதானே நம்ம பிளெஷர் சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த சுகங்கள், பெட் அதெல்லாம். ஆமா, எக்ஸ்பென்சஸ். ஆமா, எக்ஸ்பென்சஸ். கையில நல்லா செலவு பண்றவரா தான் இருப்பார், சுகபோகத்துக்காக நல்லா செலவு பண்றவரா இருக்காரு. சுகஸ்தானாதிபதி தானே உச்சமா இருக்கார். கம்ஃபர்ட்டுக்காக, அவரோட கம்ஃபர்ட்டுக்காக செலவு பண்றவரா இருப்பார், சேவிங்ஸ் பண்றவராகவும் இருப்பார். அவருக்கு தேவையானதை அவர் பார்த்துப்பார். இவருக்கு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மா மேல இவருக்கு நல்ல ஒரு ஈடுபாடு, பாசம் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அம்மா மேல, அம்மாவும் இவருக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்பா மேல இருக்கிற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வெறுப்புனால அம்மாவையும் சேர்த்து ஒதுக்க வேண்டியதாயிடுச்சு இவரு. இல்ல, அப்பா மேல ஏன் வெறுப்பு? இங்க அப்பா வந்துட்டு சூரியன் தானே. ஆமா, சூரியன். அப்பா சூரியன், சூரியனோட பையன் சனி. அது அந்த சனி சூரியன். ஆமா, எப்பயுமே சனி சூரியன் சேர்ந்து இருந்தா 6, 8 சஷ்டாஷ்டமத்துல இருந்தா, அப்புறமா மெயினா வந்து சமசப்தமமா இருந்தா எல்லாம் அப்பா பையனுக்கு கொஞ்சம் கிளாஷ் இருக்கும். பிளஸ் வந்து 5ஆம் இடத்து அதிபதி நீச்சமாயிடுறாரு இல்லையா, பூர்வ புண்ணியம். பாக்யாதிபதி நீச்சம், அப்பா ஸ்தானம், பித்ருஸ்தானம், பாக்யாதிபதி. ஆமாமா, அது நீச்சம். கரெக்ட். பித்ருஸ்தானம் பாக்யாதிபதி நீச்சமாயிட்டார். அப்பா சைடு எந்த ஹெல்ப்பும் இல்ல, அதுவும் பித்ருக்காரகன் கூடவே சேர்ந்து இருக்காரு, அவர் பகை. பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதி நீச்சமாயிட்டார். அப்ப அந்த சைட்ல இருந்து வர வேண்டிய ஹெல்ப்பும் வரல. இவருக்கு நீங்க கேட்டு பார்த்தேன்னா தெரியும், அம்மா மேல இவருக்கு நல்ல ஒரு பாசம் உண்டு. இப்ப கூட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சா இருக்கு. அப்பா ஆமா இருக்கு. ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம், பெண் கிரகம்னு சொல்லியிருக்கோம் சுக்ரன். சந்திரனும் அம்மா மாத்திருக்காரகன் உச்சம். இவருக்கு வந்து ஃபீமேல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருப்பா, டீச்சரா இருக்கணும், ஸ்கூல்ல டீச்சரா இருக்கட்டும், பாட்டி, அம்மா, வரக்கூடிய ஸ்பவுஸ், அக்கா தங்க இருந்தா அக்கா தங்க, சித்தி, அந்த மாதிரி. அவருக்கு ஒரு அக்கா இருக்கு, அக்காட்ட ரொம்ப சப்போர்ட் இருக்கு சொன்னா என்கிட்ட. அவ அண்ணாட்ட சப்போர்ட்டே இல்லை சொன்னா. ஆமா,
அக்கா, அந்த மாதிரி எல்லாம் இவருக்கு சப்போர்ட் உண்டு. 11ஆம் இடம் இல்லையா, மூத்த சகோதரம் சொல்லியிருக்கோம் இல்லையா, 11ஆம் இடம். 11ஆம் இடம் 11, இளைய சகோதரம் 3, மூத்த சகோதரம் 11. 11ல ஒரு உச்ச கிரகம் இருக்கிறப்போ ஒரு யாரோ ஒருத்தர் மூத்தவ யாரோ ஒருத்தர் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆமாமா, அக்காவும் இருக்கா அண்ணாவும் இருக்கா. அக்கா கூட நல்ல ரிலேஷன், அண்ணா கூட இல்லவே இல்லை. இல்ல, ஆமா, இவரு ஜென்ஸை விட ஃபீமேல் வந்து இவருக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பா. ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். சரி, இவருக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் கூட இருக்கிற மாதிரிலாம் கூட தெரியல. இந்த ராகு தசை அப்படி தோணும். இதுவே இன்னொன்னு என்ன அப்படின்னா, விசாரிச்சு பார்த்ததுன்னா தெரியும், இவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கான சிந்தனை நிறைய இருந்திருக்கும். இந்த ராகு அப்படி தருவார். ஓ அப்படியா? ஆமாமா, ஓப்பனா கேட்க முடியாது அதெல்லாம். ஓ இருக்கு 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 அந்த பிரச்சனைனால. ஏன் அப்படி சொல்றேன்? அந்த ராகு தருவார் அப்படி. ராகு தசை இல்லைன்னா லக்னத்துல ராகு, லக்னத்து கூட எப்படியாவது ராகு சம்பந்தப்படுறது, இல்லைன்னா ராகு தசையில அவருக்கு தான் சரீரம் இல்லையே. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா மத்தவா கிட்டயும் அது இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இது சொல்ல முடியாது. குரு பார்வை இருக்கிறதுனால இவர் அட்டெம்ப்ட் பண்ணல, இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கும் அட்டெம்ப்டும். குரு பார்வை இருக்கிறதுனால. ஆனா மனசுக்குள்ள இது ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். சிலர் வந்து சும்மா விளையாட்டுக்குனாலும் நினைப்பா இல்லையா. ஆமாமா, அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ராகு தசைனா, ராகு தசை முடிஞ்சு குரு தசை ஆரம்பிக்கிறப்ப நன்னா ஆயிடுவார். நல்லா ஒரு டர்னிங் வரும், இவருக்கே ஒரு ஞானம் பிறக்கும். சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதுக்கப்புறம் நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவரே அவர் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி ஆயிடும் குரு தசை ஆரம்பிக்கிறப்பவே. பிரச்சனையே இல்லை அது. அடுத்த குரு தசை கரெக்ட் 25. இன்னொன்னு என்ன ஒண்ணுன்னா, இந்த ஜாதகத்துல அப்படி இல்லை. ஜெனரலாவே 10ஆம் இடத்துல லக்னத்துக்கு 10ல ஏதோ ஒரு கிரகம், அது உச்சமா, அதாவது சுப கிரகமா இருக்கட்டும், அசுப கிரகமா இருக்கட்டும், நீச்ச கிரகமா இருக்கட்டும், ஏதோ ஒரு கிரகம் நின்னு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்னு அந்த 10ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் இல்லைன்னா நட்பு வீட்டுல இருந்தாருன்னா பிசினஸ் ஓஹோன்னு வரும். 10ஆம் இடம். ஆமா, லக்னத்துக்கு 10ஆம் வீடு எந்த கிரகமா வேணா இருக்கட்டும், ஆனா அது வந்து நீச்சமா இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் நீச்சமா இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்னு அந்த 10ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் இல்லைன்னா அட்லீஸ்ட் நட்பாவது, நட்பு பகை இல்லாம நட்பாவது இருந்தாருன்னா பிசினஸ் ஓஹோன்னு வரும். இவருக்கு என்னன்னா அந்த அதிபதி நீச்சம் ஆயிடுறாரு. சனி சனி நீச்சம். நம்ம என்ன சொல்றோம்னா, ஜென்ரலாவே வந்து ஒரு நீச்ச கிரகத்தோட ஒரு உச்ச கிரக பார்வை இருந்ததுன்னா அது நீச்ச பங்கம்னு சொல்றது உண்டு. அந்த நீச்சம் இல்லாம போறது. ஆனா இது வந்து இந்த புதனுக்கும் சனிக்கும் அப்படி எடுத்துக்க முடியாது. புதன் சுக்கிரன், சனி சூரியனுக்கு, ஏன்னா ரெண்டுமே அந்தந்த கிரகங்கள் வந்து அந்த காம்பினேஷன் வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல ஆஸ்பீஷியஸா. பிளஸ் வந்து சனியும் சூரியனும் வந்து ரொம்ப பகை வேற இல்லையா. அப்ப அதை நம்ம வந்து நீச்ச பங்கமா எடுத்துக்க முடியாது. இல்ல, ஆனா இங்க பார்வையும் இல்லையே, யாரோட பார்வையும் இல்லை. பார்வை இல்ல, சுபகிரகத்தோட பார்வை இல்ல. இல்ல, இப்போ ஏதோ ஒரு நீச்சமான கிரகத்து கூட குரு சேர்ந்து இருந்தார் அப்படின்னா அது நீச்ச பங்கம்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா உச்சமான ஒரு கிரக பார்வை இருந்ததுன்னா அது நீச்ச பங்கம்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து ஒரு நீச்ச, ஆனா இங்க வேர்டு வந்துட்டு இந்த நீச்ச கிரகம் சனி இருக்கு. சனி பார்வை குடும்பஸ்தானத்துல இருக்கு, குரு பார்வையும் இருக்கு குடும்பஸ்தானத்துல. சனி நீச்சமாயிட்டாரே. சொல்லியிருந்தேன் அவ பார்வைதான் பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீச்சமா இருந்தாலும் அவ பார்வை எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. குரு வந்து எப்படி இருந்தாலும் நீச்சமா இருந்தாலும் மறைவா இருந்தாலும் பகையா இருந்தாலும் அவரோட பார்வை முழு பார்வை தான், சுப பார்வை தான். குரு சனி இங்க நீச்சமாய் பாக்குறாருன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஹெல்ப்லெஸ், அந்த ஹெல்ப்லெஸ்ஸா தான் பாக்குறாரு. அவர் ஹெல்ப்லெஸ்ங்கிறதோட பவர்லெஸ் அந்த பவர்லெஸ் ஆன பார்வையை தான் பாக்குறாரு. குருவுக்கு மட்டும்தான் அப்படி. ஓகே ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்க. குரு தான் நீச்சமா இருந்தா அதோட பார்வைக்கு சக்தி சொல்றேன். ஆமா, குரு எப்படி இருந்தாலும் சரி அவரோட பார்வை சுப பார்வை தான். 100% நல்ல பலன் உண்டு அதுக்கு. சுக்கிரனுக்கு அப்படி சொல்ல மாட்டோமா? குருவுக்கு தான் சொல்றோம். குருவுக்கு தான் அது மெயினா. சுப கிரகங்களுக்கு வந்து நம்ம 50% எடுத்துக்கலாம்.
குருவுக்கு தான் நம்ம அப்படி பாக்குறது உண்டு. குரு எப்படி நின்னு பார்த்தாலுமே எப்படி இருந்தாலுமே சரி, அவரோட பொசிஷன், அவர் பாக்குற பார்வை சுப பார்வை 100% நல்ல பார்வை தான் அது. சார் 7:40 ஆக போறது. உங்களுக்கு பரவாயில்ல. புரிஞ்சது. அவ்வளவுதான். சரி, வரைக்கும் முடிச்சாச்சு இல்லையா? ஆமா, இது புடிச்சுட்டேன். ஆமா, எங்கேயும் போகணுமா சார் அர்ஜென்டா உங்களுக்கு? இல்ல எனக்கு எங்கேயும் போக. அப்ப இது ஒரு மறுபடியும் ஒரு இந்த 9 பாவங்கள் இருக்கு. நாளைக்கு அப்போ அந்த காரகங்கள் பார்ப்போம் மறுபடியும், அந்த கிரகங்களுக்கான காரகங்கள். இல்ல நாளைக்கு நான் இங்க வெளியில போறேன். ரைட். Thursday Friday நான் ஃப்ரீ தான். Friday Saturday Sunday இல்ல, Friday Saturday ஃப்ரீ. Friday பார்க்கலாம். Friday. ஆமா. இப்ப நம்ம இது Thursday சாயங்காலம் இருக்கல நீங்க? Thursday சாயந்திரம் இருக்கேன் ஃப்ரீ. Thursday சாயந்திரம் பார்க்கலாம். இப்ப லக்னம் பாவம் பார்க்கலாம். ஆமா, லக்னம் பாவம் லக்னம் எடுத்தோம்னா உடல், சரீரம், தனுஸ்தானம், சரீரம், உடல் உறுப்புகள், அங்கங்கள், சரியா? அப்புறமா வந்து அறிவு, ஆயுசு பாக்குறோம். அவன் எப்படி வாழ்வான் அப்படிங்கிறது, சாந்தமா இருப்பானா, ரொம்ப ஹெக்டிக்கா இருப்பானா, துக்கமா இருப்பானா, அந்த சரீர சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியதுதான் எது அப்படின்னு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம். வாக்கு, மெயினா வாக்கு, குடும்பம், செல்வம், தனஸ்தானம் அப்படிங்கிறது, தெய்வ நம்பிக்கை. அப்புறமா வந்து கண்ணு, 2ஆம் இடம் அப்படிங்கிறது கண்ணு, அங்கங்கள் அப்படின்னு பாக்குறப்போ கண்ணு. வாக்கு அப்படிங்கிறப்ப அது உண்மை பேசுறது, பொய் பேசுறது அப்படின்னு வந்துருது இல்லையா? சத்தியமானா இருக்கிறது, இல்லைன்னா சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே 2ஆம் இடத்துக்கு வரக்கூடியது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், சகோதரம். அங்கங்கள்னு பார்க்கும்போது காது அப்படின்றோம். 3ஆம் இடம். இப்ப தைரியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சித்தப்பிரமையை கூட குறிக்கும். சில சமயம் சித்தப்பிரமை பிடிச்சிருது இல்லையா சிலருக்கு, தைரியம் இல்லாம அப்படித்தானே இருப்பா. சித்தப்பிரமை பிடிச்சவெல்லாம் யாரை பார்த்தாலுமே பயப்படுறா இல்லையா? பயந்து ஓடுவா, தன்னைத்தானே ஒளிச்சு வச்சுப்பா. அந்த மாதிரி எல்லாம் கூட வரும் அதுல. அப்போ தைரியம்ங்கிறப்ப பலம், உடல் பலமும் 3ல சேரும். உடல் பலம் அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறப்ப அது வந்து சுகம், மெயினா மாத்ருஸ்தானம். 4 அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம், எஜுகேஷன், கல்வி. சுகம் அப்படிங்கிறப்ப நம்ம பிரயாணம் பண்றது, சுகமா பிரயாணம் பண்றோமா, ஹெக்டிக்கா பிரயாணம் பண்றோமா, பிரயாணம் அப்படிங்கிறது. வாகனங்கள் மெயினா 4ஆம் இடம். இப்ப யாரோ ஒருத்தர் வர வண்டி வாகனம் வாங்கணும்னு பாக்குறாரு, அப்ப 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த 4ஆம் இடத்தை அதிபதியை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்புறமா சுக்கிரனையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் தான் ஐஸ்வர்யக்காரகன். இது எல்லாமே வந்து அந்த 4ஆம் இடம். வீடு, வாசல், தோட்டம், லேண்டு, இது எல்லாமே 4ஆம் இடம். சுகம், எதெல்லாம் நம்மளுக்கு சுகம் தரதோ அதெல்லாம் 4. 5 வந்து மெயினா பூர்வபுண்ணியம் ஸ்தானம். குழந்தைகள், குழந்தை, அப்பா சைட்ல இருந்து வரக்கூடிய சப்போர்ட், அப்பா, தாத்தா. ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப தெய்வ நம்பிக்கையா இருக்கிறது, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது. இப்ப 2ஆம் இடம் வந்து தெய்வ நம்பிக்கை. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது. தெய்வத்தை நம்புறதுங்கிறது வேற, அவர்கிட்ட சரணாகதி அடைகிறதுங்கிறது வேற. 2ஆம் இடம் நல்லா இருக்குன்னா தெய்வ நம்பிக்கையா இருக்க போறாரு. 5ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் டீப்பா போறது, ஸ்பிரிச்சுவல் டிராவல் அப்படி இருக்கிறது. ஞானத்தை நோக்கி போறது, ஒரு குருவை நோக்கி போறது, இது எல்லாமே 5 அப்படிங்கிறது. ஞானம், உறுதியா இருக்கிறது, அந்த லட்சியத்துல உறுதியா இருக்கிறது, ஆழ்ந்த அந்த ஸ்பிரிச்சுவல்ல சிந்திக்கிறது, இது எல்லாமே 5. 6 அப்படிங்கிறது சிம்பிளா சொன்னா ருண, சத்ரு, ரோகம். அப்புறமா வியாதி, அதான் வியாதி சொல்லியாச்சு. தடைகள், ஏதோ ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கணும், அதுல தடை வர்றது அப்படிங்கிறது. எல்லா வகையான ரோகங்களுமே, கபம், கட்டி, ஏதோ ஒன்று சூடுல கட்டி வர்றது, பைத்தியம் பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கூட அந்த இதெல்லாம் கூட ஒரு வகையான ரோகம் தான் இல்லையா? அது 6 குறிக்கக்கூடியது. காயம் படுறது, சர்ஜரி, இதெல்லாமே 6. கண்டங்கள்,
கண்டம் அப்படிங்கறது வந்து சிலர் வந்து ஏதோ சர்ஜரி பண்ற அளவுக்கு போய் தப்பிச்சிடுவா. சில சின்ன ஆக்சிடென்ட் நடந்து சின்ன ஒரு பிளேடு பட்டு அப்படி தப்பிச்சிடுறது உண்டு. இந்த மாதிரியான கண்டங்களை சொல்லக்கூடியதெல்லாம் 6ஆம் இடம். 6 7 அப்படிங்கிறது மெயினா கலத்திரஸ்தானம், பார்ட்னர், திருமணம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, லீகலா இருக்கிறதா இல்லீகலா இருக்கிறதா அப்படிங்கிறது. லவ் அஃபேர்ஸ், காதல்ல வெற்றி அடையிறது தோல்வி அடையிறது அப்படிங்கிறது. இல்லீகல் எப்படி சொல்லலாம்? என்ன இருந்தா இல்லீகல் சொல்லலாம்? அந்த கிரகங்களை இவருக்கு வந்து நம்ம அந்த பார்வை வந்துடுறது இல்லையா, 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலுமே இந்த ஜாதகத்துல அந்த கிரகத்தோட பார்வை இருக்கிறதுனால அந்த வீட்டையே அவர் பார்த்துட்டாரு. அப்ப இவருக்கு இல்லீகல் அஃபேர் இருக்காது. பார்வையே இல்ல, அந்த வீட்டு அதிபதி வந்து நீச்சமாயிட்டார், மறைஞ்சு போயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு நீச்ச கிரகம் நிக்கிறது, அதுல குரு பார்வை இல்ல, சுக்கிரனோட பார்வை இல்ல, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு பார்வை இல்ல, சுபகிரகத்தோட எந்த பார்வையும் இல்ல, அந்த வீட்டு அதிபதியோட பார்வை இல்லை அப்படிங்கிறப்ப சனி இருந்தா சொல்லலாமா? அப்படி சனி இருந்தா சொல்லலாம். ஆனா எப்படியோ நம்மளுக்கு அது ஒரு சுபகிரகத்தோட பார்வை வந்துரும், அந்த மாதிரி சொல்லலாம். மெயினா வந்து ராகு கேது, அதனாலதான் லக்னத்துல வந்து ராகு கேது இருந்தா நாகதோஷம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அந்த ஜாதகம் வேண்டாம். ராகு கேது தான் வர்ஸ்ட் அந்த லக்னத்துல. ஆமா, 7ஆம் இடத்துல ராகு கேது நீச்ச கிரகங்கள் இருக்கிறது. சனி கூட நம்ம அது பெருசா சொல்ல முடியாது, ராகு கேது தான் அங்க அப்படி சொல்றது. ராகு கேது தான் மெயின். ஆமா ஆமா. 7 8 அப்படிங்கிறப்ப ஆயுள் ஸ்தானம், ஆயுசு, சந்தோஷம். அப்புறமா வந்து எதிர்பார்க்காத தன வரவு, அங்கஹீனம் ஆகுறது. 8ஆம் இடம் அங்கஹீனம் ஆகுறது. அங்க ஏதோ கை கால் நல்லா இருக்கா, பிறந்தப்ப கை கால் இருந்து திடீர்னு கை கால் இல்லாம போயிடுது, போயிடுது. எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அங்கஹீனம் ஆயிடுது, இருக்கிறாங்க இல்லாம போயிடுது. பாவ செயல் செய்யறது, துஷ்டனா இருக்கா, அந்த 8ஆம் இடம் துஷ்ட செயல்கள் செய்யறது, பாவ செயல்கள் செய்யறது, வேதனை, மன அழுத்தம், அந்த மாதிரியான இடம், அது மாதிரியான இடம் 8 அப்படிங்கிறது. 9ஆம் இடம் நம்ம வந்து தர்மஸ்தானம், பாக்யஸ்தானம், புதிய காரியங்கள் செய்யறது, தீர்த்த யாத்திரை, தபஸுக்கு போறது, ஒரு குருவை தேடி போறது. 5ஆம் இடத்துல ஒருத்தருக்கு வந்து நல்ல ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே எல்லாருமே குருவை தேடி போறது இல்லையே. எனக்கு ஒரு குரு வேணும், குரு உபதேசம் வேணும்னு போறது இல்லையா. அப்போ ஒரு பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்கணும். பாக்கியம் என்ன இருந்தா ஒரு குரு சேவை பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மகான்கள் தரிசனம் பண்றது, சேவை பண்றது, நல்ல சிரவணம் பண்றது, கதையை கேட்கறது, அதிர்ஷ்டமா வர்றது. 9ஆம் இடம் நல்லா இல்லைன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்க வேண்டியதுதான். இவருக்கு வந்து அப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மகான்களை சந்திக்கணும், ஒரு சேவை பண்ணணும், மகான்கள் சேவை பண்ணணும், குரு சேவை பண்ணணும், குரு தரிசனம் கிடைக்கணும், ஞானோபதேசம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நல்ல சிரவணம், பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், சிரவணம் இருக்கணும், மனனம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்காது இவருக்கு. அதுக்குன்னு இவரை தர்மவான் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதர்மின்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப இவருக்கு வந்து ரொம்ப அதுல டெப்த் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவ்வளவுதான். நார்மலா இருப்பார், நார்மல் பீயிங்கா இருப்பார் அவர். 10 அப்படிங்கிறது வந்து வியாபாரம், ஜீவனம். அது ஜென்ரலா சொல்லணும்னா ஜீவனம், ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஜீவனம் அப்படிங்கிறப்ப அது வியாபாரமும் வந்துடும், பிசினஸாவும் இருக்கலாம், ஒரு கன்சல்டன்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஜாபுக்கு போறதும் இருக்கலாம் இல்லையா. இப்ப அது எல்லாமே வந்து நம்ம 10ஆம் இடத்துக்கு வந்துடும். 10 அப்படிங்கிறது லாபஸ்தானம். எல்லாம் எப்படி லாபம் கிடைச்சாலும் லாபம் தான், தனம்னு கிடையாது, பணவரவுன்னு கிடையாது. எப்படி லாபம் கிடைச்சாலுமே அது லாபம் தான், ஏதோ ஒரு வகையில லாபம், நம்மளுக்கு லாபம். இப்ப வேலை செய்யாமலே கூலி கிடைக்கும் சிலருக்கு, அது ஒரு வகையான லாபம். செஞ்ச வேலையை விட அதிகமா கூலி கிடைக்கும், அது ஒரு லாபம். எல்லா வகையான வருமானங்கள், எல்லா விதமான லாபங்கள், தனம், பொன்பொருள் சேர்றது, இது எல்லாமே 11. 12 அப்படிங்கிறது வந்து தூக்கம், நல்லா தூக்கம், அயனம் சயனம், ஞானம், கடனும் கூட இதுல வரும். கடன் நம்ம 6ஆம் இடத்துக்கு சொல்ற மாதிரி ருண சத்ரு ரோகம்னு சொல்றாங்கல்ல, 12ஆம் இடம் அப்படிங்கிறது கடனையும் சேரும்.
விரயம் இல்லையா அந்த இடம் விரயஸ்தானம் இல்லையா, விரயஸ்தானம். இப்போ லாபத்துக்கு வரவுக்கு மேல செலவு இருந்ததுன்னா அது கடன் தானே. கடன் அந்த மாதிரி நல்ல மெத்தையில தூங்குவாரா இல்லையா அப்படிங்கறதுலாம் 12ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். தரையில தூங்குறது உண்டு, சிலர் தூக்கம் நல்லா வரும். மெத்தையில தூங்குறதா தரையில தூங்குறதா அப்படிங்கிறது உண்டு. ட்ரெயின்ல போறார், அன்ரிசர்வ்ட்ல உட்காந்து தூங்கின்னு போறாரா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில தனி கூபையில இருந்து தூங்குறாரா அப்படிங்கிறது உண்டு. தூக்கம் எல்லாருக்கும் போது எப்படி தூங்குறாரு அப்படிங்கறதும் இதுல சொல்லலாம் 12ஆம் இடத்துல. இதெல்லாமே வந்து பாவங்கள் அப்படிங்கிறது. நாளைக்கு தேர்ஸ்டே ஈவினிங் கிருஷ்ணம் வந்தே ஜெகத். ராம் ராம்.